சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிலிருந்து நாம் அநேக சத்தியங்களை பார்த்து கொண்டு வந்து இப்பொழுது நாம் சுகம் என்ற ஒரு ஆசீர்வாதம், சுகம் வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளின் அப்பம், சுகம் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ரட்சிப்பிலே when God atoned our sins was healing present in it என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹீலிங்கை குறித்து முதல் நான் உங்களுக்கு சொன்ன பிரசங்கத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். The process to receive healing and any other blessing from God. What is the process? வார்த்தை என்பது விதை, மறக்கவே கூடாதது. உள்ளம் என்பது நிலம், துதி என்பது நீர் பாய்ச்சுவது. ஆமென். அப்போ வார்த்தை நிலம் என்ற உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டு துதி என்ற நீர் பாய்ச்சுதல் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே சுகம் மற்ற சகலமும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். The process of healing. முதல் பிரசங்கம். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்ன is healing given for all என்ற இந்த காரியத்தை நாம் ஆழமாக பார்த்தோம். குஷ்டரோகி சொன்னார், மறுபடி நினைவூட்டுகிற, உங்களுக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்குங்க. அவர்தான் சுவிசேஷ புஸ்தகங்களிலே முதல் முறையாக, மற்ற யாருமே சொல்லலை, அவர் தான் சொல்றாரு சித்தமானா. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் தான் அந்த டவுட்டையே கிளப்புறாரு, உங்க சித்தமாண்டவர் என்னை சுத்தமாக்குறதுக்கு. அங்கேயே டவுட்டை கிளாரிஃபை பண்ணி முடிச்சுட்டாரு கர்த்தர், எனக்கு சித்தம், நீ சுத்தமாகு. அப்போ ஹீலிங் இஸ் given for all என்று இரண்டாவது பிரசங்கம் பார்த்தோம். மூன்றாவது is healing a part of atonement. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்கு அவர் பரிகாரம் செலுத்தினார்ல, அது பாவ மன்னிப்புக்கு மாத்திரம்தானா அல்லது அதிலே சுகத்திற்கும் அவர் பரிகாரம் செலுத்தினாரா என்று நாம் பார்ப்போம் என்றால் சுகத்திற்கும் பரிகாரம் செலுத்தினார். அல்லேலூயா. Healing is present in the very person Christ Jesus. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து இயேசுவானவருக்கு இன்றைக்கு தேவனுடைய நாமங்களை கொஞ்சம் நாம் பார்ப்போம். கிறிஸ்துவானவருக்கு, யெகோவா தேவனுக்கு வேதங்கள் நீங்கள் வாசித்து வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பல நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமத்தினுடைய ரூட்டை பார்த்தீங்கன்னா ஹீலிங், அல்லேலூயா, ஹோல்னஸ், அல்லேலூயா, ஃபுல்னஸ். அப்போ ஒவ்வொரு நாமம் எதை குறிக்கிறது என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த நாமத்தின் மூலமாக தேவன் நமக்கு சிலுவையிலே பரிகாரம் செலுத்தினதினாலே நமக்கு பரிபூர்ணமாய் சுகம் நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சரி, முதலாவது நாமம், தேவனுடைய நாமம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னவென்றால் யெகோவா ஷம்மா. ஆமென். யெகோவா ஷம்மா என்ற இந்த வார்த்தை எங்கே முதல் பயன்படுத்தப்படுகிறது, எங்கே இதை சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், the book of Ezekiel chapter 48, 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இங்கே தான் வந்துட்டு யெகோவா ஷம்மா என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது. சுற்றிலும் அதன் அளவு 11,000 ஆகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா ஷம்மா என்ற அந்த நகரத்திற்கு பெயர். அப்படி என்றால் என்ன? The Lord is there. அல்லேலூயா. கர்த்தர் பிரசன்னராக நகரத்தில் இருக்கிறார், பட்டணத்தில் இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், பிரசன்னராக இருக்கிறார். The Lord is there. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேற இடத்தில் எங்க சொல்லி இருக்கிறார்? மத்தேயு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சீஷர்களை அழைத்து தேவன் பரமேறுவதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்திலே போகிறேன், நீங்கள் சென்று சகல ஜாதிகளுக்கு என்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கி பிசாசு பிடித்தோர்களை விடுவித்து அவர்களுக்கு என்னுடைய சத்தியத்தை போதித்து சீஷராக்குங்கள் என்று சொல்லிட்டு
கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இதோ முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவருக்கு ஏதாவது வியாதி வருமா? கர்த்தர் ஒரு மனிதனோடு பிரசன்னதாக இருந்தால், கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு வியாதி வருமா? நிச்சயமே வராது. அதுதான் நீங்க சொல்லப்படுகிறது. யெகோவா ஷம்மா என்றால் என்ன அர்த்தம்? இந்த கர்த்தர் அங்கே இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கும்படிதான் வந்திருக்கிறார். மத்தேயு 1:23 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் நமக்காக பிறந்திருக்கிறார். இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு. அல்லேலூயா. அப்போ எசேக்கியேல் 48:35, மத்தேயு 28:20, மத்தேயு 1:23 போன்ற வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பிரசன்னராக, யெகோவா ஷம்மாவாக. அப்போ அவருடைய நாமம் எதை குறிக்கிறது? சுகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. பல அர்த்தங்கள் இருக்கிறது அதற்கு, பல பிரசங்கங்கள் இருக்கிறது அதிலே. ஆனால் நாம் பார்க்கிற செய்தியினுடைய தலைப்பு இந்த பல வாரங்களாக சுகம் என்றதினாலே இதிலே நாம் பார்க்கிறோம் இதை. ஆமென். நன்றா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம் தேவன் சுகத்தை கொடுக்கும்படி பிரசன்னராய் இருக்கிறார். எப்படி நமக்கு அவர் சுகத்தை கொடுக்கும்படி பிரசன்னராய் இருக்கிறார்? எப்படி நமக்கு அவர் பிரசன்னராய் இருக்க முடியும்? ஆமென். எப்படி முடியும்? வாசிப்போம் பாருங்க. எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:13. Ephesians 2:13. யெகோவா ஷம்மா என்றால் the Lord is there, I will be with you always என்றாரு. அதன் பிறகு இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்று பார்த்துட்டோம். எப்படி இதெல்லாம் நமக்கு சுகத்தை எப்படி கொடுக்கும் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், எபேசியர் 2:13 சொல்லுகிறது. அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ அட்டோன்மெண்ட், பரிகாரம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் செய்ததினாலே இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்தோம். கர்த்தர் நமக்கு பிரசன்னராக இல்லை. கர்த்தர் இருந்தார், கர்த்தரை நாம் பார்த்திருக்கலாம் சீனாய் மலையிலே. ஆனால் நாம் கர்த்தருடைய காணி ஆட்சிக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு, கர்த்தருடைய என்ன சொல்லுகிறது, அவருடைய பாதுகாப்புக்கு, சகல சுகத்திற்கு தூரமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அட்டோன்மெண்ட் மூலமாக, அவருடைய பரிகாரம் மூலமாக, அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக என்ன நடந்திருக்கிறது? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டோம். ஆகவே இன்றைக்கு யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் உங்களுக்கு சுகம் அளிக்கக்கூடிய கிருபை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சுகம் நீங்கள் பெற்று அனுபவிக்கக்கூடிய சகல கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று அர்த்தம். எப்படி நடந்தது? ரத்தத்தினாலே நடந்திருக்கிறது. அதுதான் பார்க்கிறோம். இஸ் ஹீலிங் எ பார்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். பாவ மன்னிப்புக்கு மாத்திரம் கிடையாது ரத்தம், சுகத்திற்கும் ரத்தம். அதை தான் நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தவறான யோசனை இருக்கிறது. ஆகவே இதை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இயேசு நம் பாவத்திற்கு தான் அவர் பரிகாரம் செலுத்தினார், ஆகவே பூமியிலே வியாதியெல்லாம் நமக்கு வரதான் போகிறது, வியாதியினுடைய கொடுமையிலே நாம் சிக்கதான் போகிறோம், அதிலே நாம் என்ன பண்ணுவதுன்னு தெரியல, அதற்கு பிறகு நாம் பரலோகம் போவோம், ஆனால் வியாதிக்குள் ஆக்கப்படுவோம் என்று ஒரு கன்ஃபார்மா அவங்க நம்புகிறார்கள். இப்படிதான். அப்படி கிடையாது. அட்டோன்மெண்ட்டில், ஏதாவது பரிகாரத்திலே, இயேசு நமக்காக சிலுவையிலே செய்த மிகப்பெரிய பரிகாரத்தின் மூலமாக சுகமும் கிடைக்க நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா.